விருதுநகரில் இன்று திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற உள்ளதை முன்னிட்டு அக்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமிழ்நாட்டை ஆளும் கட்சியான திமுக மக்களின் வாக்குகளை பெற பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கட்சி சார்பில் மகளிர் மாநாடு, இளைஞரணி மாநாடு உள்ளிட்டவைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அந்த வகையில் விருதுநகரில் இன்று திமுக இளைஞரணி மாநாடு நடைபெறுகிறது. இதில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இது தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், இளைஞர்கள் திமுகவுக்கு செல்வார்களா என்ற சந்தேகங்கள் பலர் கிளப்பி வருவதாகவும், அதனை தற்போது உதயநிதி மீட்டெடுத்துள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்து மேல எப்போதும் வன்மத்தோட இருக்கிற எதிரிகள் என்ன கட்டமைச்சாங்க? இளைஞர்கள் இனி திமுகவுக்கு வருவாங்களான்னு சந்தேகம் எழுப்புற மாதிரி தன்னோட ஆசைகளை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் உடைச்சு தம்பி உதயநிதி அவர்கள் இளைஞரணிக்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க 5 லட்சம் நிர்வாகிகள் நியமித்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இது போதாதுன்னு மண்டல அளவில் இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நடத்துகிறோன்னு சொல்லி மாநாடுகளை நடத்துகிறார். திருவண்ணாமலையில் நடந்த மாநாட்டை பார்த்து எதிர்க்கட்சிகளுக்கு தூக்கம் போய்விட்டதாக குறிப்பிட்டுள்ள மு.க.ஸ்டாலின், மற்ற கட்சிகள் பின்தொடரும் ப்ளூ பிரிண்டை திமுக இளைஞரணிதான் கொடுக்கும் என்று நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் 1.5 லட்சம் நிர்வாகிகளை கூட்டி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாட்டை நடத்திட்டார். ரொம்ப பர்ஃபெக்டாக நடந்த அந்த மாநாட்டை பார்த்து எதிர்கட்சியில் இருக்கிற பலருக்கும் தூக்கம் போயிடுச்சு. 5 லட்சம் நிர்வாகிகள் ஒரு கட்சியினுடைய துணை அமைப்பில் நியமித்து வேலை செய்கிறத பார்த்து மற்ற கட்சிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுற ப்ளூ பிரிண்ட்டை திமுக இளைஞரணி தான் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசிய அவர், இளைஞர்கள் எப்படி கொள்கையுடன் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை விருதுநகர் மாநாட்டில் தாம் பகிர உள்ளதாகவும் கூறி அழைப்பு விடுத்துள்ளார்.